வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொலி இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் டார்க் படத்தின் துறைமுகம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல இந்த திரைப்படத்தை எடுத்து ரொம்ப பெஸ்டா கொடுத்துருக்கன்றாங்க இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க அத்தனை பேரும். உண்மையிலேயே இந்த திரைப்படம் திகில் படமா இல்ல பேய் படமா இல்ல சஸ்பென்ஸ் படமா? இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றங்க, லைக் பண்றங்க, ஷேர் பண்றங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல நடிகர் அஜய் கார்த்திக், கே பாகிராஜ், விடிவி கணேஷ், நடராஜன் மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் டார்க். இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் கல்யாணம் கே ஜெகன். இந்த படத்தோட இசை மனு ரமேஷன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை, நடராஜன் அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது சவாலான கேஸ் ஏதாவது இருக்கா? நீங்க அந்த கேஸ் நடத்தும் போது விசாரணை பண்ணும்போது பயந்த கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியே ஜூம் போறாங்க. நடராஜ் நினைச்சு பார்க்கறாரு. ஏன் நடராஜ் நினைச்சு பார்க்கறாருன்னா, கே பாகிராஜோட வீடு. அவரோட வீட்டை அவர் எவ்வளோ விற்கணும், வாடகைக்கு ஒன்று சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்கன்னா, மேல ஒரு 3 பசங்களுக்கு விட்டுருக்காரு. அந்த 3 பசங்கள்ல ஒரு பையன் என்ன பண்றான், அந்த 2 பேரையும் கொலை பண்ணிட்டு அந்த பையனும் எரிச்சிக்கிறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஒன்று வருது. அந்த ஃபேமிலி வந்தவங்க சொல்லாம கொள்ளாம அலறச்சிட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவே என்ன பண்றாங்கன்னா, இந்த வீட்டுக்கு யாரும் போவாதீங்க, போனாவும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை யாரும் விலைக்கையும் வாங்க மாட்டாங்க, இந்த வீட்டுக்கு யாரும் குத்தனமும் வரமாட்டாங்க மேலே. ஆனா அதையும் மீறி கதாநாயகன் வராரு. ஏன் ஒரு 3 மாசம் தங்கலாம் போதுங்க, என் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் போயிடுவேன். கே பாகிராஜ் என்ன பண்றாங்கன்னா, இந்த வீட்டை நான் வைக்கிறது டைப் பண்ணுங்க, நீங்க இந்த வீட்டை தைரியமா நீங்க தங்குறீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு கே பாகிராஜ் சொல்றாரு. அவர் உண்மையை சொல்லிடுறாரு. அந்த இடத்துல ஒரு 3 பசங்க சேர்த்துட்டாங்க, அவங்க தான் அங்க உளர்த்துறாங்கன்னு சொல்றாங்கன்றாங்க. எனக்கு பேய் நம்பிக்கை இல்லை, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் தைரியமா தங்குறேன்னு சொல்லிட்டு மேல போறாரு. ஆனா இதுக்கப்புறம் எங்க கதாநாயகன் உள்ள போனதுக்கு அப்புறம் பேய் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னவரு, அது உள்ள போனவனு எப்படி இருந்த மனுஷன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, எப்படி இந்த மனுஷன் அப்படி ஆயிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா உள்ள போனவனும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி மென்டல் ஆயிடுறாரு. தூங்குறாரு, லைட்டு கட்டாவது எரியுது, லைட்டு கட்டாவது எரியுது. உள்ள எது பண்ணாலும் ஒரு இருட்டான இடத்துல ஒரு கருகி போன போகும். அப்பப்போ அவர் பக்கத்துல வந்துட்டு போவோம். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட இசை பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காரு, நல்லா அழகா கொடுத்துருக்காரு. ஒரு பேய் படம், ஒரு ஹாரர் மூவி எப்படி நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் பிஜிஎம் இருக்குமோ, ஸோ அந்த எஃபெக்ட் நம்மள தியேட்டர்ல பயம் பத்துற மாதிரி தான் இருக்கு. நிறைய சீன் இருக்கு. கதாநாயகன் டெரஸ்ல படுத்திருப்பாரு. அந்த கதாநாயகன் டெரஸ்ல படுத்துக்கும் போது என்னன்னா, அவரோட ஃபேஸ்ல அப்படியே சின்ன சின்ன புழு பூச்சி மாதிரி ஊந்துனே இருக்கும். அவர் ஊந்தோடனே என்ன பண்றாரு, தடி தடி விட்டுனே இருப்பாரு. ஆனா திடீர்னு டப்புன்னு கண்ணை திறந்து பார்ப்பாரு. பயங்கரமான ஒரு விகாரமான கோரத்தோட ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் சட்டன் அப்படியே மேல ஊந்துரும். மேல கதாநாயகன் சட்டக்குன்னு எழுந்துக்கிறான். அது முடிஞ்சு கட்டு. இந்த மாதிரி அதாவது இந்த சீன்லாம் யாரும் நம்ம தியேட்டர்ல பார்த்து நம்ம பயப்படல அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே பயந்துருக்காங்க. அப்படி என்னதான் நடந்தது, அதாவது இந்த திரைப்படத்துல அந்த 3 பேர், அந்த 3 பேரோட ஆவிதான் அங்க சுத்துதா, இல்ல இந்த திரைப்படத்துல வேற ஏதாவது இந்த படத்துல ட்விஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கு. அடுத்தடுத்து நடக்கிற ட்விஸ்ட் செய்யணும் சம்பவங்கள்லாம் இந்த திரைப்படத்துல நல்லாவே இருக்கும். நடராஜன் ஏன்னா அவரோட கேஸை பார்த்து ஏன் அவர் பயப்படுறாருன்னா, அந்த இடத்துல கே பாகிராஜும் இறந்துடுறாரு திடீர்னு. இவர் தான் கொண்டுன்றாங்க. ஆனா கே பாகிராஜ் இவரோட பாடியும் கதாநாயகனோட பாடியும் அப்படியே இருக்கும். ஆனா கதாநாயகன் பாடியும் அப்படியே இருக்கும். கதாநாயகன் பார்த்தா திடீர்னு டப்பக்குன்னு ஏந்துப்பாரு. அவர் பாடியை ஆம்புலன்ஸ்ல கூட்டு போக நினைப்பாங்க, ஆனா அவர் ஏந்துப்பாரு. அதனாலதான் நடராஜன் அவர் இந்த கேஸ் எனக்கு ஒரு சவாலா இருக்கு, இந்த கேஸை பார்த்தா எனக்கு பயமாகுதுன்றாரு. நடராஜன் சீனு ஒரு பயப்படுற ஒரு சீனு. நடராஜன் வரைக்கும் நிறைய படத்தில் நடிச்சிருப்பாரு. ஆனா இந்த சீன்ல அந்த இடத்துல ஒரு பேயை பார்த்து பயப்படுற சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்போம். ஆனா அப்படி அந்த வீட்டுல என்ன நடந்தது,
ஏன் கதாநாயகன் இப்படி ஆனாரு, அந்த 3 பேரை தவிர இந்த திரைப்படத்துல அப்படி என்ன கதையை சொல்ல வந்தாங்கன்னா இந்த திரைப்படத்துல மொத்த கதையும் 1 ஹவர் 50 நிமிஷம் படம் தான் இந்த திரைப்படம். ஓகேங்களா? அதாவது இங்கிலீஷ் படத்தை பார்த்து நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத இங்கிலீஷ் படத்தை பார்த்து ஹாவூலாம் கை தட்டுவோம். தமிழ் படத்துல ஒரு அழகா நம்ம மியூசிக்கை வச்சு பயன்படுத்தி ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. கண்டென்ட்டை கொடுத்து அதை நம்ம பார்த்து கை தட்டுறது தான் நமக்கு பெருமை, ஒரு தமிழுக்கு பெருமை. ஏன்னா ஒரு காலத்துல வந்து என்னன்னா இங்கிலீஷ் படத்தை பார்த்தா தமிழ் படம் எடுப்பாங்க. இப்போ வந்து நிலைமையே மாறி போச்சு. நம்ம தமிழ் படத்தை பார்த்து இங்கிலீஷ் படம்லாம் போய் எடுக்கிறார்கள்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நம்ம தமிழோட இண்டஸ்ட்ரி அதை மாதிரி வந்து நல்லா உயர்ந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த திரைப்படம் ரொம்ப அழகா வந்து நல்லா எடுத்திருக்காங்க. சொல்ல வந்தது அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு சிறப்பான முறையில், ஒரு பெஸ்டான முறையில் இந்த திரைப்படத்தை எப்படி வந்து கொடுக்க முடியுமோ அப்படி இந்த திரைப்படத்தை கொடுத்துருக்காரு. மறைந்த டைரக்டர் நடிகருமான கே பாக்யராஜ் அவர்கள் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. அவர் நம்ம மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தாலும் மனசுக்கு வருத்தமாகவும் இருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. விடிவி கணேஷ் அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா இருக்கு. நடராஜன், கே பாக்யராஜோட பொண்ணா வர கேரக்டர், படத்தை வர எடிட்டர், மேக்கிங், சினிமா ஃபோட்டோகிராஃபர், இது எல்லாமே இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகா கச்சிதமாக நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து யாராவது பேய் படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ், பசங்க எல்லாருமே பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக பயப்படாமல் யாரும் வரமாட்டாங்க.